வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் நேற்று. ஈரான் மீதான யுத்தம் எப்போது வேண்டுமானாலும் நிறுத்தப்படலாம். என்ன காரணம்? நாங்கள் 90% ஈரானை அழித்து விட்டோம். ஈரானுடைய இராணுவ தளங்களை அழித்து விட்டோம், ஈரானுடைய ஆயுதங்களை அழித்து விட்டோம், அபாயகரமான மனிதர்களை கொன்றுவிட்டோம். இதெல்லாம் அர்த்தம். எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 90% எங்கள் வேலை முடிஞ்சது, நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் யுத்தத்தை நிறுத்துவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார். எது எப்படி ஆகிடும்? போரை நிறுத்துகிறோம் என்று சொன்னது மிகப்பெரிய, உலகத்துக்கே மிகப்பெரிய நிம்மதி. 2 வகையில் இந்த நிம்மதியை நம்ம பெற வேண்டியிருக்கு. ஒன்று, போரை எப்போது வேண்டாலும் நிறுத்துகிறேன்னு சொல்கிற ட்ரம்ப்பு. இன்னொரு பக்கம் ஈரான் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாக நமக்கு வலைதளங்களில் செய்திகள் வருது. என்ன நிபந்தனை? இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவை சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தணும். இந்த பொருளாதார தடைகளை, அமெரிக்க அரசு கொண்டு வந்த பொருளாதார தடைகளால் ஏற்பட்ட நட்டத்தை, அந்த நட்டத்தை சரி செய்ய எங்களுக்கு பணம் கொடுக்கணும், நிதி கொடுக்கணும். இது போன்ற சில நிபந்தனைகள். இப்போ அவங்க சொல்கிற நிபந்தனைகள்லாம் நெதன்யாகுவை சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் குற்றவாளியை நிறுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் இந்த உலகத்துடைய போலீஸ்காரர் மாதிரி செயல்பட முடியாதுங்கிறது தான் மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க. யார்? ஈரான். இரண்டாவதாக, நீங்கள் பொருளாதார தடை ஏற்படுத்தியதால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பிற்கு நீங்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும். வளைகுடா நாடுகளுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன் அப்படிங்கிற அந்த இமேஜெல்லாம் விட்டுட்டு இனிமேல் உன் வேலை மட்டும் நீ பாருன்னு அர்த்தம். அதான் ஈரானுடைய அறிக்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு 2 நாடுகள் தங்களுக்குள் யுத்தங்களை ஆரம்பித்த பிறகு யார் முதலில் நிறுத்துவது என்ற ஒரு சர்ச்சை வருது பார்த்தீங்களா? நான் முதல்ல நிறுத்துறதா, நீ முதல்ல நிறுத்துறியா அப்படின்னு. யாராவது ஒருத்தர் முதல்ல சமாதானம்னு கை கொடுத்த அடுத்த கணத்தில் இன்னொரு நாடும் சமாதானம் கை கொடுத்துட்டாங்கன்னா போகலாம். ஏன்னா இதில் பாதிக்கப்படுவது மற்ற நாடுகள், சர்வதேச எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுது ஏதோ ஒரு விதத்தில். பொருளாதார ரீதியாக, வேறு சில காரணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விஷயத்திலும் பாதிக்கப்படுது. இப்போ போர் நிறுத்தப்படும் ஒருத்தர் அறிவித்த உடனே மற்ற எல்லா நாடுகளும் அவங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லி இவங்களையும் சமாதானப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். பதிலுக்கு நிபந்தனை விதிக்கிறது அப்படின்னு போகிறது சர்வதேச அளவில் கூட ஒரு பெரிய நட்டங்களை தான் நம்மளை சந்திக்க வைக்கும். ஸோ போர் நிறுத்தம் நல்லது, வரவேற்போம். ட்ரம்ப் சொன்னதை வரவேற்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.